கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட பெருமையை குறித்தும் அதோடு கூட பொறுமையை குறித்தும் தேவன் ஒரு வசனத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்பீர்கள் சொன்னால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பொறுமை உள்ளவனை பார்க்கிலும் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். யார் உத்தமன் என்று பார்த்தா பெருமை உள்ளவன் அல்ல. ஒரு உலகத்தில் இன்றைக்கி கால்கிற வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேகர் பெருமை இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது, குடும்ப பெருமை இருக்கிறது, தங்களுடைய வேலை, தங்களுடைய வீடு, ஆஸ்தி இவைகளை குறித்ததான ஒரு பெரிய பெருமை அவர்களுக்குள்ளாகுது, ப்ரௌட். ஆனால் இந்த நேரத்தில் பிரசங்கி தன்னுடைய ஞானத்தினால் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தை காக்கிலும் முடிவு நல்லது என்று சொன்னார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கும்போது பெருமை உள்ளவனை பார்க்கிறோம். பொறுமை உள்ளவன் உத்தமன். நீங்களும் நானும் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் எப்பொழுதும் நீடிய பொறுமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். தற்பெருமைகளை நிற்கிறார், பெரிய மேட்டிமைகளை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடுகிறார். அதற்கு பதிலாக பொறுமையை கையாளுகிறது. ஒரு பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கிறதான குணங்களில் நற்குணங்களிலே மிக சிறந்ததாக குணம். எந்த மனிதன் ஒரு பொறுமையாக இருக்கிறானோ, பொறுமையை கையாளுகிறானோ, சீக்கிரத்தில் துரிதமான முடிவுகளை எடுத்து பதற்றம் அடையாதபடிக்கு பொறுமையாக செல்கிறானோ, அவன் மீது தேவன் பிரியமாயிருந்து அவனை பார்த்து நீ உத்தமன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் உத்தமனா, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற வேளையில் பெருமை கொள்ள வேண்டாம், பெருமை சிறுமையை தரும் என்று என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. மகனே, பெருமை சிறுமையை தரும். அதே போல் இந்த நாளிலே பெருமைக்கு எதிர்ப்பதமாகிய பொறுமையும் தாழ்மையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். பொறுமை நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல ஒரு எழுச்சி உள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை அகற்றி போட்டு அதற்கு பதில் நீர் பொறுமையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் பெருமையின் நாளாக இல்லாதபடிக்கு ஒரு பொறுமையின் நாளாக அமையட்டும்.